ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கான தேர்தல் இன்று நடந்து முடிந்திருக்கிறது. இந்திய குடியரசுத் தலைவரை அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்காக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய ஜனநாயக கடமையை இன்று ஆற்றி முடித்திருக்கிறார்கள். 2 பிரதான வேட்பாளர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களும் அதே போல காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகளின் சார்பாக மீரா குமார் அவர்களும் களத்தில் நிற்கிறார்கள். இதில் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு தான் இதில் ஒரு மெஜாரிட்டி கிடைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அவர்தான் அடுத்த குடியரசுத் தலைவராக அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதுதான் புரிதலாக தற்போது இருக்கிறது. ஆனால் நேற்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சொல்லும்போது இது ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு போராட்டமாக இதை எடுத்துச் செல்ல வேண்டும். இட்ஸ் an ideological fight அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது இதுல சித்தாந்த ரீதியான கொள்கை ரீதியான கணக்குகள் இருக்கிறதா அல்லது அரசியல் ரீதியான கணக்குகள் எந்த கட்சிக்கு எவ்வளவு ஆதரவு என்பது மட்டுமே தான் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை தீர்மானிக்கிறதா? மனசாட்சிப்படி வாக்களிங்கள் என்று மீரா குமார் அவர்கள் சொல்லியிருந்ததை பார்க்க முடிகிறது. ஒரு கட்சியிலே ஏற்கனவே ஆதரவு தெரிவிக்கப்பட்ட நிலையை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ மாற்றி ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பும் கூட இருக்கிறதா? ஏனென்றால் இந்த ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொறடா உத்தரவு என்பது கிடையாது. இந்த ரீதியிலான கேள்விகள் குடியரசுத் தலைவர் தேர்தலை சார்ந்து எழுந்திருக்க துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான அடுத்த களமும் சூடு பிடித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி சார்பாக கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களும் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் பாரதிய ஜனதாவின் சார்பாக மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்களும் வேட்பாளர்களாக களத்தில் நிற்கிறார்கள். அந்த களம் எப்படியானதாக இருக்க போகிறது என்பதையும் பேசுவோம் இன்றைய நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு சிவந்தி அழகன் அவர்களும் நம்மிடையே இணைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் பாலபாரதி அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். மனசாட்சிப்படி வாக்களியுங்கள் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளுடைய பிரதானமான கோஷமாக இருக்கிறது. எல்லாரும் மனசாட்சிப்படி வாக்களித்தால் மீரா குமார் அவர்கள் வெல்வதற்கான வாய்ப்பும் கூட இருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுவதை பார்க்க முடிகிறது. மற்ற உங்களுடைய கூட்டணியில உங்களுடைய கூட்டமைப்புல இல்லாத கட்சிகளிடம் மீரா குமார் அவர்கள் ஆதரவு கோரியதாகவே தகவல் இல்லை. அப்போ ஆதரவே கோராத போது மனசாட்சிப்படி அவங்க கட்சியோட நிலைப்பாடுல இருந்து மாறி வாக்களிப்பாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? மனசாட்சிப்படி வாக்களிக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு காரணம் இந்தியாவினுடைய மதச்சார்பற்ற தன்மை என்பது காக்கப்பட வேண்டும். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக விடுதலைக்காக போராடியவர்கள் எண்ணற்ற ஆயிரக்கணக்கானவர்கள் பல லட்சக்கணக்கானவர்கள் உயிர் கொடுத்து சிறை சென்று தன்னுடைய வாழ்க்கையை முழுமையுமாக அர்ப்பணித்த ஒரு தியாகம் பொருந்திய நாடு இந்திய நாடு. இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு போராடி மதச்சார்பற்ற அரசியல் சட்டம் உருவாகி இருக்கிறது. பல மதங்களை சார்ந்த மக்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். அந்த ஆன்மா பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவேதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதில் ஒன்றும் தவறு இருப்பதாக தெரியவில்லை. ஆமா, தவறு இருக்க முடியாது. ஆனா கேள்வி என்னன்னா, நீங்க இப்போ திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களுடைய கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவர் திமுக தலைவரை நேரில் சந்திச்சு ஆதரவு கேட்டிருந்தாரு. பாட்டாளி மக்கள் கட்சியிடமும் அவர் ரீச் அவுட் பண்ணி போன்ல பேசியிருந்ததா சொல்றாங்க. அவர் நான் அதிமுகவுடைய 2 அணிகளுக்கும் கூட கடிதம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா மீரா குமார் அவர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் இது போன்றவர்களிடம் தான் அவங்க அதிமுக கிட்டேயோ மற்ற கட்சிகள்கிட்டயோ ஆதரவு கேட்டதாகவே இல்லை. அப்ப நம்ம ஆதரவே கேட்காத போது அவங்களே கிராஸ் ஓட்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்கிறேன். அதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திருக்கணும் இல்லையா முதற்கட்டமா? இல்லை, இது மீரா குமார் என்ற தனிநபர் கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மீரா குமார் என்பவர் ஒரு ஒரு பிரதிநிதி, ஒரு வேட்பாளர். ஆனால் இந்திய நாட்டினுடைய மக்கள் முன்னால் இன்றைக்கு எது எது அவசியம் அப்படின்னு பார்க்கிற பொழுது அவர் ஒரு தனிநபர் கேட்கிறாரு கேட்கலைங்கிறது அல்ல. கேட்க வேண்டிய அவசியம் வேண்டாம். காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கிறதா? கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டிருக்கிறதா? கட்சி ரீதி சார்பாக கேட்கப்பட்டிருக்கிறதா? இடதுசாரி கட்சிகள் சார்பாக கேட்டிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி சார்பாக கேட்டிருக்கிறாங்க. அதிமுகவிடம், இது தெலுங்கு தேசத்திடம், சிவசேனாவிடம் இந்திய இல்ல நான் கேட்கிறேன்.
வர்ஷினி அவர்களை கேட்கிறேன். இந்திய நாட்டின் விடுதலைக்காக நீ போராடுன்னு யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கல. அவங்கவுங்க தன்னுடைய தாய் நாடு விடுதலை பெற வேண்டும், 300 ஆண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த தேசம் என்று அனைத்து மதத்தை சார்ந்த மக்கள் அன்றைக்கு ஒன்று திரண்டு போராடினார்கள். அது போலதான் ஜனாதிபதிக்கு தேர்தலுக்கு எனக்கு வாக்களியுங்கள்னு அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே மனசாட்சிப்படி இந்திய நாட்டிற்கு இன்றைக்கு எது அரசியலாக தேவை என்ற முறையில் அவரவர்கள் சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையிலையும் ஏற்கனவேவும் இடதுசாரி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியெல்லாம் கேட்டிருக்காங்க. கேட்காம எல்லாம் இல்ல, நீங்க கொள்கை ரீதியா சித்தாந்த அடிப்படையில நீங்க சொல்றது சரி. ஆனா பிராக்டிக்கலா நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாரும் ஒரு அரசியல் கட்சிகள் சார்ந்து இருக்காங்கன்னும் போது அந்த அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை அவர்களுக்கு இருக்கும். அப்ப நம்ம ஒரு கோரிக்கை கூட முன்வைக்காத போது அவர்கள் மாறுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது ஒரு கிராஸ் ஓட்டிங் நடந்து மீரா குமார் அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு உண்மையிலேயே கருதுறீங்களா? இல்லை, நிச்சயமாக மீரா குமாரோ இப்போ நான் ஏற்கனவே பிரதிபா பட்டேலுக்கு வாக்களிச்சிருக்கிறேன் எம்எல்ஏவா இருக்கிற பொழுது. அப்போ பிரதிபா பட்டேல் எனக்கு ஒன்றும் ஓட்டு போடுங்கன்னெல்லாம் அவங்க கேட்கல. இடதுசாரி கட்சிகள் மற்ற மதச்சார்பற்ற கட்சிகள் தான் அன்னைக்கு பிரதிபா பட்டேலை வேட்பாளராக நிறுத்தினாங்க. அவங்க ஒரு முறை தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வந்தாங்க, முதலமைச்சரை பார்த்தாங்க, அவ்வளவுதான். சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட பொதுவா பேசிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட தனியா கேட்கல. தனிப்பட்ட முறையில ஆமா ஒவ்வொரு எம்எல்ஏட்டையும் கேட்கணும்னு நான் கேட்கல, ஒரு கட்சிகளிடையே ரீச் அவுட் பண்ணலைன்னு தான் நான் கேட்கிறேன். அப்ப இன்னைக்கு நம்ம கிராஸ் ஓட்டிங் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கணும்ல, கட்சி தலைமைகளிடம் இல்ல சட்டமன்ற குழு தலைவரிடம், அது ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சிருக்கணும்ல, இல்ல ஒரு கடிதம் எழுதிருக்கணும் இல்ல. பொதுவாக மக்கள் மத்தியில் அனைத்து அரசியல் அமைப்புகளும் இப்படி சிந்திக்க வேண்டும் என்ற பொது வேண்டுகோள் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவது ஒரு அரசியல்ல மலிவான விமர்சனம் நான் பார்க்கிறேன். ஓகே, ரைட். அது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. இதுல ஒரு ஐடியாலஜிக்கல் பிரச்சனை இருக்கிறது, அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட். இது ஒரு சித்தாந்த ரீதியிலான ஒரு போட்டி தான் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்னு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கும் மீரா குமார் அவர்களுக்கும் கொள்கை ரீதியா நீங்க என்ன வேறுபாடுகளை பாக்குறீங்க? 2 பேருமே முக்கிய தலித் தலைவர்கள். காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் பெரிய கொள்கை ரீதியான வேறுபாடே இல்லைன்னு அடிக்கடி சொல்லக்கூடிய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கிறது. அதனால என்ன கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி சொல்லல, காங்கிரசும் பாஜகவும் ஒண்ணுன்னு சொல்லல. காங்கிரஸ் என்பது இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு தலைமை தாங்கி போராடிய ஒரு கட்சிங்க. அது 300 ஆண்டு காலம் இந்திய நாடு அடிமைப்பட்டு கிடந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி என்பது முதல்ல மனு கொடுக்கறதுக்காக தான் அவங்க கட்சியை துவக்கினாங்க. ஆனா அந்த கட்சி தான் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல மொழிகளை பேசக்கூடிய மக்களை ஒன்று திரட்டக்கூடிய வலிமையை நம்பிக்கையை அன்றைக்கு கொடுத்தது. ஆகவே காங்கிரஸ் கட்சி நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு அமைப்பு. அந்த முறையில காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜக இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபடவே இல்லை. அவங்க எங்க இருக்காங்கன்னு கேளுங்க. வரலாற்றில் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்கு போராடுறது மட்டுமல்ல, அவர்கள் இந்த அரசியல் சட்டமைப்பையே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கிற பொழுது பாஜகவும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று என்று நம்ம பார்க்கல. 2 பேத்துக்கும் பொருளாதார கொள்கையில ஒண்ணுதான். இவங்களும் பெருமுதலாளிகளை ஆதரிக்கிறாங்க, அவங்களும் பெருமுதலாளிகளை ஆதரிக்கிறாங்க. பொருளாதார கொள்கைன்னு வரப்போ காங்கிரஸ் கட்சி பாஜகவை எதிர்க்கிறது இல்ல, காங்கிரஸ் எதிர்த்துக்கிட்டே பாஜக அதே கொள்கையை தான் அமல்படுத்துது. ஆனால் மதச்சார்பற்ற அரசியல் என்று வருகிற பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு என்ற ஒரு தொடர்ச்சி என்பது இருக்கிறது, நீட்சி என்பது இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை தலைவர்களை நான் சொல்லவில்லை, காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கும் நேசிக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள், பல மதங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் மதச்சார்பற்ற அரசியலோடு இருக்கிறார்கள். ஆகவே காங்கிரஸ் அமைப்பு வேறு, அந்த அடிப்படையில் நீங்க கொள்கை ரீதியான வித்தியாசத்தை பார்க்கிறேன்னு சொல்றீங்க. திரு கேடி ராகவன், உங்களுடைய பதில். அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஐடியாலஜிக்கலான விஷயமா இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் மாறுவதற்கே காரணம் பாரதிய ஜனதா கட்சியோடைய அந்த மதச்சார்பின்மை சார்ந்த விமர்சனங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. சரி, ஐடியாலஜிக்கலாவே பார்க்கட்டும், இந்த தேர்தல் தவறுன்னு சொல்லல. அப்போ யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த சித்தாந்தம் வெற்றி பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இன்றைய இந்த தேர்தலுடைய முடிவு 20ஆம் தேதி வரப்போகுது. எந்த வேட்பாளர் வெற்றி அடைகிறாரோ அதை இந்த நாட்டு மக்கள் அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் ஏற்றுக்கொண்டார்கள், அந்த சித்தாந்தம் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேளுங்க. இங்கே பாருங்க, பொதுவாக ப்ராக்டிக்கலாக இருங்க. இது ஜனநாயகத்தில் நம்பர் இட்ஸ் மேட்டர். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்.
அவங்க காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளவுதான் இங்க இந்த இடத்துல இருக்கிறத தவிர இது நாள் வரைக்கும் போட்டிகள் எல்லாம் அப்படிதான் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஐடியாலஜி காங்கிரஸுடைய சுதந்திர போராட்ட வரலாறுலாம் அம்மா காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசுறாங்க. இதே காங்கிரஸ் தான் எமர்ஜென்சி காலத்துல ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கியது காங்கிரஸ். அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. இன்னைக்கு சௌரியமா இன்னைக்கு காங்கிரஸோட சேர்ந்து பேசட்டும், தவறுன்னு சொல்ல வரல. இவர்களெல்லாம் ஒரு அணியில் நிற்பது எங்களுக்கு நல்லது தான். அப்படி இவர்கள் எல்லாருமே ஒன்று தான். தனித்தனியாக ஏன் கட்சி வச்சிருக்கோம் தான் நாங்களும் கேட்குறோம். நீங்கள்லாம் ஒன்று தான், அப்படியே கூட இருங்க, தப்பு இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற கள யதார்த்தம் என்ன? பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயகத்தை கூட்டணியை தாண்டி எங்களுக்கு ஆதரவு இருக்கு. நீங்க சரியா கேட்டீங்க. நீங்க யாரும் கேட்டீங்களான்னு சொன்னீங்க. ஆனால் நாங்கள் பிஜேடி ஆதரவு கொடுக்குறாங்க. இங்கே டிஆர்எஸ் ஜெகன் ரெட்டி அவருடைய அந்த கட்சி, தமிழ்நாட்டில் அதிமுக, இப்படி எங்களுடைய கூட்டணியை தாண்டி எங்களுக்கு ஆதரவு வந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரோட ஆதரவு பெருகி இருக்கிறது. அதனால இன்னைக்கு பிஜேபியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார். இவர் சரியான வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் என்பது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனை காப்பாத்துகின்ற அளவில் இவர் இருப்பார்னு தான் எல்லாரும் நினைச்சு இங்க போடுறாங்க. இதுல பாஜகவும் கூட இந்த தேர்தலை கொள்கை ரீதியாக அதிகமா முன்னிறுத்திருக்குன்னா மறுப்பீங்களா? வந்து ஒரு உங்களுடைய கட்சியில வந்து தொடர்ந்து பணியாற்றிய ஒரு நபர், ஆர்எஸ்எஸ்ல இருந்த ஒரு நபர், அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் முன்னெடுத்தப்படும் போது நீங்களும் சித்தாந்த அடிப்படையில் நிறுத்திருக்கிறீங்க தானே? இல்லங்க, அதுல வந்து இப்ப பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் என்று சொல்லும் பொழுது எங்களுடைய சித்தாந்தத்தில் ஊறினவர் தான். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? அப்படிப்பட்டவர் தான் இருக்க. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி சொன்னா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தத்தை ஊறியவர். எதிர்க்கட்சிகள் கேட்டிருந்தது போல முன்னாடி ஒரு கான்சென்சஸ் வேட்பாளர் போன்ற ஒரு விஷயம் முன்னெடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் இது போன்ற விமர்சனங்கள் வந்து தவிர நீங்க திரு வெங்கையா நாயுடு தலைமையில ராஜ்நாத் சிங் அவர்கள் இவர்கள்லாம் போய் சந்தித்தார்களே, திருமதி சோனியா காந்தி சந்தித்தார்களே, சொல்லல எங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், பேரோட போயிருந்தா என்ன இருக்கும்? இவங்க முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க ஒரு பேரை, எங்க கிட்ட அதை ஏத்துக்க சொல்றாங்கன்னு பேசியிருப்பீங்க. பேர் இல்லாம போய் நீங்க சொல்லுங்க ஆப்ஷன் கேட்கிறோம். பேரோட போயிருந்தா இந்த பேர் தான் எங்களுக்கு வந்திருக்கும். கடைசியில இவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு பேர் சொல்லுறோம். நீங்கள் சொல்லுங்கன்னு தான் கேட்கிறோம். இல்லாட்டி ஒரு பட்டியல் இந்த 10 பேரை நீங்க செலக்ட் பண்ணுங்கன்னு என்ன சொல்லியிருப்பாங்க? பாருங்க எங்களை 10 பேர்ல ஒருத்தர் செலக்ட் பண்ண சொல்றாங்க, இதுதான் இதுக்கு தான் வந்தாங்களா இவங்கன்னு பேசுவாங்க. அதனாலதான் ஓப்பனா போனோம். நீங்க யாராவது இருந்தா சொல்லுங்க பேருன்னு சொன்னோம். இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? நான் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, இது ஒரு ஐடியாலஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கருத்தை பார்க்கணும். இது வந்து ஒரு சித்தாந்த அடிப்படையிலான போரா இல்ல அரசியல் ரீதியான போட்டி மட்டுமே? நிச்சயமா அரசியல் போர் தான். அவங்க சித்தாந்த ஆக்சுவலா அரசியல் போர் எப்படின்னா, பாஜகவுக்கு காங்கிரஸ் கிட்ட சேராம எவ்வளவு கட்சிகளை காங்கிரஸ் கிட்ட சேராம தங்கள் பக்கம் இழுக்க முடியுங்கிறது தான் பாஜக நோக்கம். அந்த இதுல வந்து தெலுங்கானாவில் காங்கிரஸுக்கும் சந்திரசேகர ராவோட தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கும் போட்டி இருக்கு. போட்டியாளர் காங்கிரஸ்னால அவர் பிஜேபி ஆதரிக்கிறாரு. அதே மாதிரி பிஜு ஜனதா தளுக்கும் பிஜேபிக்கும் போட்டி இருக்கு, காங்கிரஸுக்கும் போட்டி இருக்குன்னா கூட காங்கிரஸ் போட்டியாளராக கருதி அவர் ஆதரிக்கிறாரு. அதே மாதிரி காங்கிரஸ்ல வந்து பிரிஞ்சு வந்த ஒய்எஸ்ஆர் ஜெகன் ரெட்டியும் வந்து இதே அடிப்படையில் வந்து பிஜேபிக்கு அங்கே செல்வாக்கு இருக்கனால நாயுடுவை வீழ்த்தணும்னா பிஜேபி இருந்தால் தனக்கு பெற்றா இருக்குங்கிற அந்த போட்டியாளர் அடிப்படையில் இந்த கட்சிகள் ஆதரிக்கிறது. ஸோ முலாயம் சிங் யாதவ் மதசார்பற்றவர்னு சொல்லிட முடியாது. இன்னைக்கு பிஜேபி கேண்டிடேட் ஆதரிக்கக்கூடியவரை. இதே நம்ம பிஜு ஜனதாதள் தலைவரும் சரி, சந்திரசேகர ராவையும் சரி, ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டியும் வந்து மதசார்பற்ற சொல்லுவார். ஈஸியாக கிறிஸ்டின் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு வந்து அரசியல் போட்டி தான். காங்கிரஸ் இதில் இந்த போட்டியில் என்ன நினைக்கிறாங்கன்னா, மதசார்பின்மைங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி எத்தனை கட்சிகளை வந்து பிஜேபி கூட சேர முடியாம பண்ண முடியுங்கிற அந்த கேம் அவங்க பண்றாங்க. மக்கள் மத்தியிலும் மதசார்பற்றங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை அவங்க பண்றாங்க. அதுக்கு கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வந்து தெளிவா நிற்கிறாங்க. லல்லு பிரசாத் யாதவ் தெளிவா நிற்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் நிற்கிறாரே தவிர மற்ற இவங்க கூட நாளைக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய கட்சிகள், நேற்று இருந்த கட்சிகள் கூட சில கட்சிகள் தெளிவா இல்லை. ஆக இதுல வந்து காங்கிரஸ் தனிமைப்படுத்த பாஜகவும், பாஜகவை தனிமைப்படுத்த காங்கிரஸ் முயற்சி பண்ணுது. இது வந்து ஒரு அரசியல் ரீதியா தான் ரெண்டு பேருமே நகர்த்திட்டு போறாங்க. இது வந்து இப்போ அந்தந்த மாநிலங்கள்ல அடுத்த கட்டத்திற்கு இவங்க தான் நம்ம பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற வகையில நகரக்கூடியதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. நகரக்கூடிய சாத்தியக்கூறு தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனா லாஸ்ட் மினிட்ஸ் வெங்கையா நாயுடு ஸ்டாலின் கூட போன் பண்ணி பேசினார், கேட்டார். ஏன்னா வந்து ஒரு பேக்டோர் சேனல் இருக்குது, ரெண்டு கட்சிக்குமே ஃபியூச்சர்ல நல்லது, என்ன பொசிஷன்ல எப்படி நாளைக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாத லெவல்ல தான் அதை கேட்டாப்ல. மற்றபடி பிஜேபியில் வந்து அமித்ஷா என்ன பார்க்கிறாருன்னா,
எப்படி நம்ம பார்ட்டியோட ஸ்பேஸை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கிறதா அவரோட நோக்கம். அன்ரிசர்வ்டு கேட்டகரிங்களோட அப்பர் காஸ்ட்ல வந்து அதிக ஆதரவு இருக்குது, ஓபிசிலையும் கணிசமான ஆதரவு இருக்கு. ஸோ ஷெட்யூல் காஸ்ட்ல அதிக ஆதரவு வரணுங்கிறக்காக தான் ராம்நாத் கோவிந்த வந்து அவங்க பண்றாரு. ஒரு ஆர்எஸ்எஸ் காரங்கிற பிக்சரை தான் பிஜேபி காரங்க கொடுத்தாலும் கூட, ஆரம்பத்திலே பிஜேபி ஆரம்பித்த காலத்துக்கு இருந்தாலும் கூட இவர் மொரார்ஜி கூட இருந்தவர். ஆர்எஸ்எஸ்ல ரெண்டாவது தான் வந்திருக்காரே தவிர ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடியே மொரார்ஜி கூட ஒரு அரசியல் நடத்தின ஒரு தலைவர் தான். இவங்களுக்கும் வந்து ஒரு இன்னொரு ஷெட்யூல் காஸ்ட் போட வேண்டிய நிர்பந்தம் கிடையாது யாருக்கு, காங்கிரஸுக்கு. ஆனா போட வேண்டிய நிர்பந்தத்தை கொடுத்தது மற்ற மாநில கட்சிகள், லல்லு ஸ்டாலின் போன்றவர்கள். சோ மொத்தம் வந்து அடுத்த 2019க்குள்ள முன்னோட்டம் யார் யார் எங்க நிற்பாங்கங்கிற நோக்கம் தான். ரைட். நான் சாமானியர்களின் பிரதிநிதியாக சிவமதி அழகன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். நான் அவரிடம் முன்வைக்கக்கூடிய கேள்வி, திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது போல 2019க்கான ஒரு முன்னோட்டம் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்னு நீங்களும் பாக்குறீங்களா? வணக்கம். கண்டிப்பாக அது ஒரு அரசியல் நகர்வு. ஆனால் இந்த அரசியல் நகர்வாகவே நம்ம பார்க்க முடியாது. இதில் ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு பக்கமும் இருக்குது. சாமானியரே இதில் வெளியிலேருந்து நாங்கள் பார்க்குறப்போ எங்களுக்கு இருக்கிற பெரிய கேள்வி என்னென்னா, இந்த இப்போ தேர்ந்தெடுக்கப்படுகிற நம்முடைய முதல் குடிமகன் எந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஒரு பதிலாக கொடுக்க போகிறாரு. ஒன்று, இங்கே இப்போ இருக்கிற மாநில உரிமைகள் தொடர்பாக நம்ம தமிழ்நாடு முழுக்க பேசி கொண்டிருக்கிற மாநில உரிமைகள் தொடர்பான கேள்விகளுக்கு இவங்க கையிலேருந்து பதில் வருமா, அல்லது இன்றைக்கி இருக்கிற பெண்கள், குழந்தைகள், குறிப்பாக மைனாரிட்டிஸ்க்கு இருக்கிற இந்த சவால்களுக்கான இப்போ வரைக்குமே எந்த பதிலும் இங்கேருந்து வந்தது கிடையாது. ஆனால் இதில் ஒரு பெரிய அரசியல் நகர்வை நம்ம பார்க்கும்போதே இந்த ஐடியாலஜிக்கலான ஒரு வெற்றிடம் வந்து இங்கே இருக்கும்னு ஒரு கேள்வி வருது. அந்த இடத்த பூர்த்தி பண்ணுவதற்கான ஒரு 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 நகர்வை தான் வந்து இங்கே நகர்த்திருக்காங்க. இப்போ ஒரு மதசார்பின்மையை சொல்ற எல்லா கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வலுவிழுந்துக்குனே வராங்க. அந்த வலுவிழுக்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து ஒரு மேலே நகர்ந்துட்டாங்க. இப்போ வெற்றி பெறுவது யாருன்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. எண்ணிக்கை அடிப்படையில் திரு ராகவன் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பிஜேபியோட கை மேலோங்கி தான் நிற்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக மேலோங்கி தான் நிற்குதும் கூட. அதே நேரத்தில் இப்போ இந்த ஐடியாலஜிக்கலாக பேசுகிற ஆட்களுடைய ஒரு மதசார்பின்மை பேசுகிற காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது மதசார்பின்மை பேசுகிற கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருக்கட்டும், அல்லது மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஆனால் இப்போ அவங்களோட கைகள்லாம் ஒரு படி இறங்கி தான் நிற்குது. அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வலிமையான எதிர்ப்பை வேற யாரும் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு வலிமையான எதிர்கட்சி முன்னாடி இல்லைன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போதைக்கு ஒரு வலிமையான ஒரு எதிர்கட்சி இல்லாதது தான் வந்து இவங்க கை உயர்வதற்கான முக்கியமான காரணமாக ஒரு சாமானியமாக பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற 2 நகர்வுகள் நடக்குது. ஒன்று, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சாதிய அரசியல் இதுக்குள்ள விளையாடுது. ரெண்டாவது, இதுக்கு பின்னாடி ஒரு ரீஜனல் பாலிடிக்ஸும் பண்றாங்க. 2 பக்கமும் பார்க்குறோம். ஒன்று, அங்கேருந்து 2 முதல் குடிமகனுக்கான 2 வேட்பாளர்களும், அது வந்து அம்மையார் மீனா குமாரி இருக்கட்டும், அங்கிருந்து திரு ராம்நாத் கோவிந்த் ஐயா இருக்கட்டும், 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நார்த்ல இருந்து வரவங்க, ஒரு வட மாநிலத்தவர்கள். அதுவும் 2 பேருமே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வரவங்க. இங்கிருந்து எடுக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கட்டத்தில் இருந்து என்ன பார்க்குறாங்கன்னா, சவுத் இந்தியாவிலேருந்து 2 துணை ஜனாதிபதிகளுக்கான வேட்பாளர்களும் சவுத்துல இருந்து எடுக்கிறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ரீஜனல் பாலிடிக்ஸையும் ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸையும் வந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இதுல சாமானியர்களோட பங்களிப்பே இல்லாத, சாமானியர்கள் வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத வெறும் பிரதிநிதிகளாக வாக்களிச்சு கொண்டு வர இந்த ஒரு தளத்துல இதுல இந்த மாதிரியான ஒரு சாதிய, ஒரு மத அடிப்படையிலான, ஒரு இயக்க அடிப்படையிலான, சித்தாந்த அடிப்படையிலான
ஒரு அரசியலை இதுக்கு முன்னாடி வைக்கிறப்போ இது என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை இந்த வருகிற தலைமுறைக்கு நாம ஒரு படிப்பினையா கொடுக்கிறோம்ன்ற ஒரு கேள்வி சாமானியரா எனக்கு எழுது. ஒரு பிரச்சனை என்னன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன்ல தான் நம்ம தொடர்ந்து ஜனாதிபதிகளை தேர்ந்தெடுத்துட்டு வரோம். அது வந்து நம்மளுடைய கடமை வந்து 2014லயும் 16லயும் முடிஞ்சிருச்சு. நம்ம தேர்ந்தெடுத்தோம், இப்ப நம்ம பிரதிநிதிகள் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனை நம்ம இப்ப क्वेश्चन பண்றது இல்ல. பட் அதை தாண்டி நீங்க வந்து இதுல வந்து சித்தாந்த ரீதியான இல்ல சாதி அரசியல் இது போன்ற பல விஷயங்களை கொண்டு வராங்கன்றது உங்களுடைய பார்வையை முன்வைக்கிறீங்க. நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, குடியரசுத் தலைவர் தேர்தலில் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ஜெயித்தே விட்டார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய புரிதலாகவும் இருக்கிறது. ஆனால் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எதிர்க்கட்சிகளுடைய வேட்பாளர் அறிவித்தாகிவிட்டது. கடைசி நிமிஷத்துல நாளைக்கு வேட்புமனு தாக்கலுடைய கடைசி நாள் நிறைவடைகிற நேரம் வரை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரையே முடிவு செய்ய முடியாமல் இருந்ததும் அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் பெரிய இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு வரைக்கும் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இன்றைக்கி குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிஞ்ச உடனே அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். டாக்ஸ் எல்லாம் எல்லா லெவலையும் பேசியிருக்கிறாங்க, பேசி முடிச்சுட்டு பண்ணுறாங்க. அது வந்து அன்டியூ டிலேலாம் சொல்ல முடியாதுல்ல. இந்த தேர்தல் ராம்நாத் கோவிந்த் அவர்களை சொன்ன போது நீங்க முன்வச்ச பிரதானமான விமர்சனம், நாங்க சொல்லிட்டோம் பாத்தீங்களா, காங்கிரஸ் கட்சியால சொல்ல முடியல, நாங்க சொன்னதுனாலதான் அவங்களும் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த வேட்பாளரை போட்டாங்க, அப்போ எங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு நீங்க சொன்னது போல. அப்ப இதுல அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. இன்னும் கேட்டா குடியரசுத் தலைவர் தேர்தலோட இந்த தேர்தல் இன்னும் அதிகமான இருக்கு எங்களுக்கு. ஆல்ரெடி எங்களுக்கு 334 என்டிஏக்கு இதுல லோக்சபால இருக்கு, ராஜ்யசபால ஒரு 77. இப்போவே பாத்தீங்கன்னா அது இல்லாமல் 100 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஏடிஎம்கேலேருந்து. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்ததுன்னா இந்த அவுட் ஆஃப் 790 துணை ஜனாதிபதி தேர்தலில் 790 ஓட்டில் எங்களுக்கு சாலிடாக 300லேருந்து 500லேருந்து 550 ஓட்டு வரும், ஈஸியாக வரும். அதனால எட்ஜ் அதோட இது அதிகமாக இருக்கு. அவங்க திரு கோபால் கிருஷ்ண காந்தி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா நீங்க பார்க்கலையா? திரு இப்போ உங்களுக்கு வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிச்சிருந்த நிதிஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு வந்து நான் அவருக்கு வாக்களிக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழகத்துல பாட்டாளி மக்கள் கட்சி புறக்கணிச்சாங்க, ஆனா இப்போ அவருக்கு வாக்களிக்க போறேன்னு சொல்லி இருக்காங்க. அப்போ அவர் வந்து ஓட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நபரா நீங்க எப்படி இருந்தாலுமே நம்பர் எங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா என்டிஏக்கே சொல்றேன் 334 எங்களுடைய ஃபோல்டில் இருக்கிற 334 பார்லிமெண்டல் லோக்சபால, ராஜ்யசபால 77 இருக்கு. இதை சேர்ந்தாலே 400. அதனால எங்களுக்கு உங்களுக்கு என்ன 790ல 395 ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு இருக்கு. அது இல்லாம பல கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இப்ப காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு எந்த அளவுக்கு பேக்கப் பண்ண போறாங்கன்னு பாக்குறோம். மரியாதைக்குரிய திரு ரவீந்திரன் துரைசாமி சொன்னது சரி. அவங்களுக்கு ஆன்டி காங்கிரஸ் ஸ்டாண்ட் எடுக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? அதனால அதெல்லாம் இருக்கு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் 500க்கு மேல நிச்சயமா வாக்கு. கோபால் கிருஷ்ண காந்தி அவர்கள் ஒரு தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்த ஒரு தமிழ் ராஜாஜி அவர்களுடைய குடும்பத்தில இருந்தும் வந்ததுனால தமிழ்நாட்டில் வந்து அதிகமான வாக்குகளை அவர் சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அவர் அதிமுகவிற்கும் சேர்த்து கடிதம் எழுதியிருக்கிறார். எல்லாரும் ஓட்டு கேட்கலாம்ல, ஒரு வேட்பாளர் எல்லாருக்கும் ஓட்டு கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுக 3 அணிகளையும் வந்து நீங்க ஒருங்கிணைத்து உங்களுடைய வாக்குகளை பெற முடிஞ்சது. இதுல அதே போன்ற விஷயம் சாத்தியம். இது எமோஷனல்ஸ்ல இந்த தேர்தலாம் நடக்கிறது இல்லைங்க. இது சொன்ன மாதிரி அரசியல் சார்ந்த தேர்தல் தான். இதுவும் என்னதான் ஜனாதிபதி துணை ஜனாதிபதினு சொன்னாலும் கூட அரசியல் சார்ந்த தேர்தல். அப்துல் கலாம் அவர்கள் நிறுத்தப்பட்ட போது எந்த அரசியலும் இல்லாம திமுக அதிமுக சேர்ந்து அதே திமுக நீங்க சொன்ன தமிழ் சொன்னீங்க, தமிழ் எடுபடலையே. அப்துல் கலாம் 2வது தடவை ஜனாதிபதியா கண்டினியூ பண்ணலாம். பட் முதல் தடவை ரெண்டு பேரும் சேர்ந்து தான ஓட்டு போட்டாங்க. அதுக்காக சொல்ல தமிழ் அப்படிங்கறதெல்லாம் இவங்க பார்த்ததும் இல்ல, பார்க்கறதும் இல்ல. தேவைப்பட்ட அதை தமிழர் பிரதமர் ஆவறதையும் கூட சில பேர் இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் இருக்கு. தமிழர் ஜனாதிபதியாக 2வது முறை வரும்போது அதையும் தடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால அது ஒன்றும் இங்கே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமான்னு தெரியல. பட் என்னவா இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்பர் இன் ஃபேவர் ஆஃப் என்டிஏ, அதுவும் துணை வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதனால பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யாரெல்லாம் உங்களுக்கு வாக்களித்தார்களோ அப்படியே இதற்கும் வாக்களிப்பார்கள் நம்புறீங்க? கண்டிப்பா நம்புறேன். எப்படி இருந்தாலும் கூட பிரசிடென்ட் எலெக்ஷன்லயாவது எங்களுக்கு 20% வாக்குகள் எங்களுக்கு குறைவா இருந்தது. சாரி 20,000 சாரி 20%ங்கிறேன் 20,000 கிட்டத்தட்ட 48.5% வாக்குகள் எங்களுக்கு இருந்தது. 20,000 வாக்குகள் கம்மியா இருந்தது. ஆனா இங்க அது இல்ல. இங்க அப்சல்யூட் மெஜாரிட்டியை தாண்டி இருக்கோம். ஆமா, அப்சல்யூட் மெஜாரிட்டியை தாண்டி இருக்கோம். ரைட். நான் பாலுபாரதி அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெங்கையா நாயுடு வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் வந்து பல கட்சிகள்ல வந்து நட்பு வட்டம் வைத்திருக்கக்கூடிய, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு மனிதர். நிறைய மற்ற கட்சிகளிலும் கூட நண்பர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு பார்க்கப்படுற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடியவர், நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர், தென்னிந்தியாவிலிருந்து ஒரு வேட்பாளர். நீங்கள் போட்டிருக்கிறது போல அவங்களும் தென்னிந்தியால இருந்து ஒரு வேட்பாளர் போது ஒரு ஸ்ட்ராங் கண்டெண்டரா பார்க்கல திரு வெங்கையா நாயுடு அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் இல்லையா? நீங்க உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி வந்து
குடியரசுத் தலைவர் அப்படின்றவரை ஏதோ பஞ்சாயத்து தலைவர் மாதிரி பார்க்குற பார்வை இந்த விவாதத்தில் வருது. அது அரசியல் கட்சிகள் எண்ணிக்கைன்னு சொல்லி 1992 குடியரசுத் தலைவராக இருந்தவர் KR நாராயணன் அவர்கள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அப்போது அவர் சொன்னார், மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பிறகு இந்தியாவில் நிகழ்ந்த இரண்டாவது சோகம் என்று சொன்னார். இரண்டாவது சோகம் என்று சொன்னார். அதனால தான் அவர் குடியரசுத் தலைவர் பதவி முடிகிற நேரத்தில் தலித் என்ற முறையில் பாஜக ஆதரிச்சிருக்கலாம்ல, எதுக்கு அப்துல் கலாமை கொண்டு வந்து நிறுத்தினாங்க? இல்ல, திரு KR நாராயணன் அவர்கள் நிற்கும் போதே பாஜக ஆதரிச்சது. பிஜேபி ஆதரிச்சோம். அவர் 95% ஓட்ஸ் வாங்குனாரு. எதிர்க்கல நாங்க ஆளு போடல, எதிர்க்க நிக்க வைக்கல. செகண்ட் டைம் சொல்றாங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் டைம் தான் ஆதரிச்சோம். இல்ல, நீங்க பிரச்சனையை திசை திருப்ப வேண்டாம். அவருடைய பதவி முடிஞ்ச பிற்பாடு நீங்க அவரை ஆதரிக்கல, அப்துல் கலாம்ங்கிற வேட்பாளர் நிறுத்தினாங்க. ஏன்னா KR நாராயணன் அப்துல் கலாம் அவர்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நிறுத்தினாங்களே. நீங்க எதிர்க்க போட்டீங்களே அப்துல் கலாம் எதிர்க்க. அவர் பிஜேபி காரா நிக்க வச்சோம், மிகப்பெரிய சயின்டிஸ்ட் நிக்க வச்சோம், ஆதரவு கொடுத்திருக்க வேண்டியதுதானே. நீங்க அப்போ தான் எதிர்த்தீங்க. இல்ல, நாங்க சயின்டிஸ்ட காட்டிலும் இன்னொரு பெண்ண விஞ்ஞானியை தான் நாங்களும் நிறுத்தினோம். கேப்டன் லட்சுமி அவர்கள், அவங்க சுதந்திர போராட்ட வீரங்கனை. அது நாங்க இடதுசாரி கட்சிகள் நாங்க நிறுத்தினோம், ஆதரவு கொடுத்தோம். அது இருக்கட்டும். இப்போ இல்ல குடியரசுத் தலைவர் KR நாராயணன் அவர்கள் இந்தியாவில் நடந்த இரண்டாவது பெரிய சோகம் மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பிறகு 1992 பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்தை வேற எந்த குடியரசுத் தலைவர் சொல்லியிருக்க முடியும்? இப்ப இவர் சொல்றாரு பாருங்க, ஆமா நாங்க எல்லாரும் RSS தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு பாருங்க. 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல வேற இப்ப இருக்கக்கூடிய RSS குடியரசுத் தலைவராக இருந்தா இடிச்சது சரிதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2004 தேர்தல் அன்னைக்கு 2004 தேர்தலில் வாஜ்பாய் அரசு தோற்றதுக்கு அந்த குஜராத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த கலவரத்தில் வாஜ்பாய் மத்திய அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை, இது கவலைக்குரியது, ஒருதலை பட்சமாக இருந்தார்கள் என்று அதே KR நாராயணன் அவர்கள் பகிரங்கமாக விமர்சனம் செய்தார். ஆகவேதான் உலகத்திலேயே ஜென்டில்மேன் வாஜ்பாய் தான் அப்படின்னு வர்ணனை கொடுத்தாங்க. இந்தியா ஒளிர்கிறது என்ற வர்ணனையை கொடுத்தாங்க. என்னென்னமோ வர்ணனையை கொடுத்தோம். 2004 இந்திய நாட்டு மக்கள் தோற்கடிப்பதற்கு காரணம் மதச்சார்பற்ற அரசியலோடு இருந்த KR நாராயணன் அவர்கள். ஆகவேதான் குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பது அரசியல் கட்சியினுடைய கொள்கை மட்டுமல்ல, சித்தாந்தத்தோடும் இணைந்தது என்று நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாளைக்கு ஜனாதிபதி தேர்தல் அவர் வெற்றி பெற்றுட்டாக்கா அது சித்தாந்த வெற்றி பெற்றதாக ஏத்துக்குவீங்களா அப்படின்னு அவர் சகோதரர் பாஜக சகோதரர் கேட்கிறாங்க. நம்ம உடம்புல நோய் வந்துச்சுனாக்கா அந்த நோய் கிருமி அதிகரிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஆகவே காய்ச்சல் அடிக்கட்டும்னு விடுறதில்லை. அது எண்ணிக்கையில் அதிகரிச்சிருந்தா அதை அழிப்பதற்கும் குறைப்பதற்கும் மாற்று மருந்து என்பது கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவேதான் நாங்க மதச்சார்பற்ற அரசியல் இந்த ஒரு அபாயகரமாக இந்திய அரசியல் சூழ்நிலை இருக்கிறது என்ற முறையில ஒரு குடியரசுத் தலைவர் முதல் குடிமகன் அவர் இந்திய நாட்டினுடைய விடுதலையோடு இணைந்தவராக மதச்சார்பற்ற அரசியலோடு கருத்துக்கள் புரிஞ்சுக்கிட்டேன். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் சார்ந்து நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். உங்களுடைய சுருக்கமான இறுதியான பதில் நான் நிகழ்ச்சி முடிக்க வேண்டியிருக்கு. ப்ளீஸ். வெங்கையா நாயுடு அவர்கள் தமிழகத்தினுடைய அதிமுக கட்சியை உடைக்கிறதுல மிகப்பெரிய தந்திரங்களை மேற்கொண்டவர். ஆகவே அவர் துணை குடியரசுத் தலைவர் ஆனாக்கா அதிமுக கட்சி இப்ப இருக்கிற 3 கட்சியா கூட இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இல்ல. இது அதிமுக சொல்லல. இந்த அம்மா இறந்த உடனேயே அதிமுக சொல்லல. இல்ல, அவர்கள் வரவேற்று ஒன்னா ரிவ்யூ பண்றாங்க. இவர் வெங்கையா நாயுடு அவர்கள் தமிழ்நாட்டின் நண்பன் ஜெயலலிதா அவர்கள் சொல்லியிருந்தாருன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அதிமுகவுக்கும் எங்களுக்கும் சித்தாந்த ரீதியாக ஒற்றுமை இருக்கிறதுன்னு இவராதான் சொல்லிக்கிட்டாரு. அவங்க முன்னாள் முதலமைச்சர் முன்னாடி எல்லாம் போய் சொல்லிக்கல. அவங்க உடல்நலம் சரியில்லாம இருந்தப்ப இவரா சொல்லிக்கிட்டாரு. ஆகவே வெங்கையா நாயுடு அவர்கள் இன்றைக்கு மாநில கட்சிகளை, குறிப்பாக தென்னிந்திய மாநில கட்சிகளை, ஆளும் கட்சிகளை எப்படியெல்லாம் கையாளுவது, எப்படி அவங்களை உடைப்பது, எப்படி அச்சுறுத்துவது என்ற அரசியல்ல ரொம்ப முன்னேறி போயிட்டார். ஆகவே துணை குடியரசுத் தலைவரா வந்தாக்கா இன்னும் அந்த காரியம் பலப்படும் தான் நானும் நினைக்கிறேன். ஓகே திரு ராகவன், உங்களுடைய பதில் சுருக்கமா. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாருமே ஆதரிப்பாங்க. குறிப்பாக நம்ம இந்தியாவுடைய அத்தனை கட்சிகளும் அக்ராஸ் பார்ட்டில எல்லாருமே ஆதரிப்பாங்க.
அவருடைய ஆதரவோடு ஏற்கனவே எங்களுக்கு அறுதி பெரும்பான்மையோடு இருக்கிறோம். நிச்சயமாக திரு வெங்கையா நாயுடு சீசன்டு பாலிட்டிஷியன், சீனியர் பாலிட்டிஷியன், பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அதனால் எல்லா பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர்னா எல்லா கட்சியோட ஒருங்கிணைகிற நல்ல இது ரேப்போ இருக்கும்பொழுது தான் அந்த மாதிரி பொறுப்புலாம் இருக்க முடியும். அதனால் அந்த அளவுக்கு இருக்கிறார். அவருடைய ஆளுமை எல்லா கட்சிக்கும் தெரியும். அதனால் எல்லாருமே அக்ராஸ் பார்ட்டில எல்லாருமே ஆதரிப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகே, திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்ட்ட இறுதியாக கேட்க நினைக்கக்கூடியது, குடியரசுத் தலைவர் தேர்தலில் கட்சிகள் என்னென்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதே நிலைப்பாடு தான் துணைத் தலைவர் தேர்தலையும் தொடருமா, மாறுமா? இல்ல, துணைத் தேர்தலில் ராமதாஸ் மாறி இருக்கிறாப்ல. அதான் இது வெளிப்படையான ஒரு அரசியல் நிலைப்பாடு. மாறக்கூடிய கட்சிகள் அவங்க மதசார்பற்ற லல்லு கூட இருக்குன்னு நினைக்கிறாப்புல. லல்லு அடிச்சிட்டாருன்னா பிஜேபி நம்மளை காக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அவர் தன்னோட முதலமைச்சர் பதவியை காப்பாத்திருக்கா. 2 பேர் கோபால் கிருஷ்ண காந்தியில தமிழர்னு ஒரு ஃபேக்டர் வருது, வெங்கையா நாயுடு அவர்கள்ல தென்னிந்தியர்னு ஒரு ஃபேக்டர் வருது. நிதிஷ்குமார் இதெல்லாம் மாத்துமா கணக்குன்னு பெரிய அளவில் மாத்தாது. இவங்களோட அரசியல் கணக்கு நாளைக்கு எப்படி கூட்டணி போறதுங்கிற கணக்கை தான் மாத்தும். இதுல முக்கியமா இன்னொன்னு என்னன்னா, எம்பிக்களும் மக்களவை மாநிலங்களும் எம்பிக்கள் போடக்கூடிய துணை ஜனாதிபதி தேர்தலில் கிராஸ் ஓட் இருக்காது பெரும்பாலும். எப்படி அந்த ஓப்பனா எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு தான் இருக்கும். நம்ம இதுல பார்க்க வேண்டியது, குஜராத், ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல பாஜக தங்களோட ரிக்வயர்டு அவங்களுக்கு ஓப்பனா உள்ள ஓட்டோட எவ்வளவு ஓட்டை அவங்க மஸ்டர் பண்ண போறாங்கிறது ஒரு அரசியல் நகர்வு பார்க்கணும். அதே மாதிரி ஏதாவது புதுச்சேரி போன்ற அடுத்து வர தேர்தல்கள் இல்ல இப்பமே இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் எம்எல்ஏக்கள் மத்தியில குஜராத்ல சங்கர் சிங் வகையில ஆட்கள் எவ்வளவு பேர் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்களா? அதே மாதிரி பாண்டிச்சேரியில நாராயணசாமி ஏதாவது எதிரணியில இருந்து தனக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு வருவாங்களா? இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வேண்டிய விஷயம். தேர்தல் முடிஞ்ச பிறகு மாநில வாரியா தெரியும். ரைட், அதுல நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்தாக வேண்டும். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது. 20ஆம் தேதி நமக்கு தெரிந்துவிடும் இந்த நாட்டுடைய, பாரத தேசத்துடைய அடுத்த குடியரசுத் தலைவர் யார் என்பது. அநேகமாக திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களாக இருப்பார் என்பதுதான் இயல்பான புரிதலாக அனைவராலும் சொல்லப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவராக யார் வரப்போகிறார்கள், திரு வெங்கையா நாயுடு அவர்களா அல்லது திரு கோபாலகிருஷ்ண காந்தி அனைவருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டை கொடுக்க இருக்கிறாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.